மக்களே, இந்த தென்னந்தோப்பு, இந்த காற்று, இந்த சூழ்நிலை, தூரத்தில் பாட்டும் கேட்டுது. என்னக்கா விசேஷம் உங்கள் ஊர்லன்னு கேட்டதுக்கு, திரட்டு சீர்கண்ணு அதனால தான் பாட்டு போட்டிருக்குறாங்க நாங்கள். அந்த இடமே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. மண்புழு உரம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் வர்ற வழியில் வாடிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த போர்டை பார்த்தோன்னே நம்ம உள்ளே வந்துட்டோம். பெரிய ஏரியா, மிகப்பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. வெளிநாடுகளுக்கு எல்லாமே இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. சாணத்தை இந்த மாதிரி கொட்டி வச்சு மண்புழுக்களை விட்டு தென்னை ஓலைகளை போட்டு மூடிறாங்க. 45 நாள் டெய்லி தண்ணி விடுறாங்க. மழை காலங்களில் கூட பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி செட்டுக்கு கீழேயும் அந்த ப்ராசஸ் நடக்குது. இங்கே வாங்கின மண்புழு உரம் தான் நான் ரீசெண்ட் டேஸில் என் கார்டனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக நான் ப்ரொமோஷன் வீடியோஸ் எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விவேக் சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அவருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவரை தெரியும் மாதிரி, எனக்கும் அவரை தெரியாது, அவருக்கும் எனக்கு தெரியாது அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்கள. சரிங்களா? ஆன் தி வேல ரோட்டில் போகும்போது பார்த்தேன். நல்லா இருக்கே, இப்படி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, வெர்மி கம்போஸ்ட் ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரி நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு, அப்புறம் நானும் ஒரு 20 கிலோ சாக்கு வாங்கிட்டேன். 1 கிலோ 10 ரூபா அப்படின்ட்டு ஒரு 20 கிலோ வாங்கினேன். நிச்சயமாக இந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், வாடிப்பட்டி அந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டு தோட்டம் வச்சுருக்கிற சகோதரிகள் நம்ம ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மட்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹாப்பி கார்டனிங்.